அப்பா நீங்க ஏன்பா இதெல்லாம் பண்றீங்க? பரவாயில்லம்மா, நான் செய்யலன்னு நீ செய்ய போற. இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே உனக்கு. இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட பணம் போதுமாப்பா? போதுமா, போதும். அப்பா, உஷா, வைஜெயந்தி, ரேணுகா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கம்மா. நீ இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிகளுக்கு என்னம்மா குறை? அதான் ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்கேம்மா. ஆனால் உன் வாழ்க்கை நினச்சதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்பா கண்ணை தொடங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. இவர் தான் உங்கள் அப்பாவா? வணக்கம் சார். வணக்கம்பா. எனக்கு ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்காக கிடைக்குமா? ஹாலில் வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். யாரும்மா அந்த பையன்? அவன் கார்த்திகோட ஃப்ரெண்டுப்பா. என்னமோ இந்த பையனோட பார்வை எனக்கு சரியாக படலம்மா. எதுக்கும் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க. அப்பா நீங்கள் வீணாக கவலைப்படாதீங்க, அவன் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இங்கே இருக்க போகிறான்ப்பா. அம்மா, என்னமோ என் மனசில் பட்ட சொன்னேன், சரியா? உன் தங்கச்சிங்கெல்லாம் வீட்டில் தனியாக இருக்காங்க, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, நீ ஜாக்கிரதையா இருமா. ஓ அப்பா, இங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. இருடா, இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ரிமைன் பண்ணுறாரா இவர். லாஸ்ட் 2 ஓவர் தான் இருக்கு. எஸ், நோ பால் கொடுத்தா 6 அடிச்சுட்டான் பாரு. அதான் சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சந்தியா. ஓகே ஓகே ஓகே. சந்தியா, கொஞ்சம் டீ கொண்டு வாயேன். இதை போடுறேங்க. டீ நான் எடுத்துட்டு வரேன். போ. சூப்பர் சூப்பர். எஸ், மரியாதையா கையை எடுத்துரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஹாலில் தான் எல்லாரும் இருக்காங்க, பார்த்தவங்க உன்னை கொன்னுடுவாங்க. கொல்லட்டும் சந்தியா, உனக்காக சாகுறது கூட எனக்கு சந்தோஷம்தான். உண்மையிலேயே கத்திடுவேன். கத்து சந்தியா, நமக்குள்ள இருக்கிற உறவு 4 பேருக்கு தெரிஞ்சதானே உன்னை வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுப்பேன். டேய் என்னடா பால் சுட்டுச்சு மச்சான். என்னடா பால் சுட்டுடுச்சு அது சுட்டுடுச்சுன்னு இவன் ஏன்டா கத்துறான்? ஐயோ, அவனை வர சொல்லு இந்த பக்கம். டேய் கார்த்தி. என்னப்பா? என் டேப்லெட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, அதை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு வாயேன். சரிப்பா. டே ஜீவா, டேபிள் மேலே டேப்லெட்ஸ் இருக்கு, அதுக்கு ஜாப்பாட்டை கொடுத்துட்டு வாடா ப்ளீஸ். ஓகேடா. என்ன இது, தூக்க மாத்திரையா? இதை போட்டு தான் டெய்லி அந்த கிழமை தூங்குறானா? என்ன ஜீவா, உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டானா? என்ன அங்கிள் டேப்லெட் இது? தூக்க மாத்திரை ஜீவா. வயசான வர வியாதி, ஐ மீன் பிபி சுகர் எல்லாம் வந்துருச்சு. படுத்தா எங்கே தூக்கம் வருது? இதை போட்டுக்கிட்டு படுத்தோன்னு வச்சுக்கேன், ரூமுக்குள்ளே யானே வந்து மீச்சாலும் தெரியாது. அதான் சரி. சந்தியா, தண்ணி கொண்டாயேன். நீ ஏன்பா நிற்கிற? நீ போய் சாப்பிட்டு போ. ஓகே அங்கிள்.
யாரோ வர மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க ஐயோ யாரோ வர மாதிரி இருக்குங்க. என்னங்க சந்தியா, என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? ஐயோ சாரிங்க, ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஐம் சோ சாரிங்க. பரவாயில்ல விடுமா, போய் சாமி படத்துக்கிட்ட திருநூறு வச்சிருக்கேன், எடுத்து பூசிட்டு வந்து படு. என்னடாச்சு? கழுத்து ரொம்ப வலிக்குதுடா. அதுதான் புதுசா பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கல, அவளை பிடிச்சி விட சொல்றதானே? டேய் சும்மா இருடா, வலிக்கிற மாதிரி உதைச்சதே அவதான்டா. அப்படி உதைக்கிற மாதிரி என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையேடா, பேசாம ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டேன்டா. அதான் மிதிச்சிருக்கா, அப்புறம் மிதிக்காம என்ன பண்ணுவாவ? இப்படி போனா உன்னை அவ மதிக்கவே மாட்டா. நான் கொடுக்கிற லேகியத்தை நீ சாப்பிட்டேன்னு வை, மாதிரி சும்மா சிறகடிச்சு பறப்ப. என்னடா லேகியம் அது? அதுதான் ரகசியம். என்னாச்சு? One minute. என்னதான் சாப்பிட்டீங்க? Nothing. சிட்டுக்குருவி லேகியன்னு சொல்லிட்டு ஏதோ செத்தக்குருவி லேகியத்தை கொடுத்துலாம் போல இருக்கு. இடியட். My God. Don't worry. You sleep.